ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வயலுக்கு கீரை பறிக்க போயிருந்தேன். அங்கே பாருங்கள், இவ்வளோ சுக்கங்காய் கிடச்சிது எனக்கு. இது வந்து கொம்டி கொடி மாதிரியே தான் இருக்கும். அது கொம்டி எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், இது குட்டி குட்டியாக இருக்கும். இது காய் சின்னதாக தானே இருக்குது. அம்மே சும்மா இரு அப்படின்னு பாருங்கள். கொம்டிக்கா பிஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது காய் அவ்வளோ பெருசு தான் ஆகும். ஆனால் இது கரம்பாக கடந்த கொள்ளையில் கீரை நிறையா இருந்ததா, அதனால் காய் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது, குட்டி குட்டியாக. ஆனால் அந்த பழம் பழுத்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் காய் வாயிலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கசக்கும். இதை ஏன் இன்றைக்கி நான் பறிச்சுட்டு வந்துருக்குறேன்னா, வத்தல் போடலாம், குழம்புலாம் வைக்க முடியாது, மோர் வத்தல் போடலான்னு பறிச்சுட்டு வந்துருக்கேங்க. இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தயிர் வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு கசரி வச்சோம்னா இதில் இருக்க நீர்லாம் அது வந்துடும். கொஞ்சம் சுருங்கினோடனே காய வச்சு மறுபடியும் அந்த மோர்லேயே எடுத்து போட்டுக்கணும். போட்டு காய வச்சு இந்த சுகர் இருக்கிறவங்களாம் காலையில் கூழ் குடிப்பாங்க பாருங்கள், அவங்களாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொரித்து போட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா காரக்குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க இதை கட்டாயம் சாப்பிட்ணும். அதேமாதிரி தலையில் இந்த முடிக்கு பூச்சி வெட்டலாம் இருப்பாருங்க, அவங்களும் இதை நிறைய எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோ கசப்பு தன்மை இருக்கும், வாயிலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கசப்பும். அழகாக இருக்குது பாருங்கள் காய். எங்கள் வயலில் பக்கத்தில் கிடச்சிது. இது இங்கே நிறைய இருக்குது. எனக்கு இதை பற்றி தெரியாது, ஒருத்தவங்க சொன்னாங்க. அது பிறகு நான் ஒரு டைம் பயன்படுத்தி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி வயலில் இருந்தால் பறித்து பயன்படுத்துங்க. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சுக்கங்காய். உங்கள் ஊரில் அந்த காய்க்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னு. இப்போ எதாவது பண்ணுறதுக்குள்ளே இதை வத்தல் போட போகிற மக்களே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய் சொல்லுமா. பை பாய்.